ஒரு காட்டுல கெட்ட சுபாவம் உள்ள ஒரு தேள். தேளு குணம் கொட்டுறது இல்லையா? அது ஒரு நாள் கரைய கடக்க வேண்டியிருந்தது. அப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்குது. யோசிக்கும்போது மீனு, தவளை, நண்டு அதுகிட்டலாம் உதவி கேட்குது. ஆனா ஒருத்தரும் உதவி செய்யல. அப்புறம் அந்த பக்கமா ஒரு ஆமை வருது. ஆமைய பார்த்தோன்னே தேளு, "ஆமையாரே, நான் அக்கரைக்கு போகணும். என்ன அங்க கொண்டு போய் விடுறீங்களா?" அப்படின்னு கேட்குது. நானும் அக்கறைக்கு தான் போகிறேன். என் முதுகுல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லுது. உன்ன அக்கறையில விட்டுர்றேன் அப்படின்னு. ஆமை சொன்னோன்னே தேள் ஆமையோட முதுகுல ஏறிக்குது. ஆமை நீர்ல நீந்தி போயிட்டே இருக்கு. கொஞ்ச தூரம் போயிருக்கும். தேளுக்கு ஒரு யோசனை வந்தது. எவ்வளவோ பேரை கொட்டியிருக்கேன். அவங்க வலியால துடிச்சிருக்காங்க பார்த்துருக்கேன். ஆமைய கொட்டுனதில்ல. கொட்டி பார்த்தா என்ன அப்படின்னு நினைக்குது. சரின்னுட்டு கொட்டிடுது. கொட்டுனோன்னே அது பேசாம போய்க்கிட்டே இருந்தது. அப்புறம் தேளு ஆமைய பார்த்து கேட்குது, "ஆமையாரே, உமது முதுகு கடினமாக இருக்கிறதே, உடம்பில் வலியே வருவதில்லையா?" அப்படின்னு கேட்குது. தேளின் கெட்ட எண்ணத்தை புரிந்து கொண்ட ஆமை, "என்னோட முதுகுல கடினமான ஓட்டுனால மூடப்பட்டுள்ளது. ஆனா எனக்கு அந்த இடத்துல வலியே வர்றதில்ல. ஆனா எனக்கு கழுத்து பக்கம் மென்மையா இருக்கும்." அப்படின்னு சொல்லுது. "எனக்கு வலி வந்துச்சுன்னா கழுத்துக்கிட்ட தான் வரும்" அப்படின்னு. ஆமை சொல்ல விட்டு, "ஓஹோ! அப்படியா?" அப்படின்னு தேள் மெதுவாக ஆமையோட கழுத்து பக்கம் போகுது. கழுத்துல கொட்டிடுது. தலையில ஏதோ குத்துனா வெடுக்குன்னு தலையாட்டும் இல்லையா? அது மாரி அது ஆமை தலைய உள்ற இழுத்துக்குது. உள்ற இழுத்துக்கிட்டோன்னே தேளு நீரோடையில விழுந்துடுது தண்ணீல. தனக்கு உதவி செய்த ஆமைக்கு கேடு விளைவிக்க நினைத்த தேள் தண்ணீரில் மூழ்கி இறந்தது. ஆமை கரையை நோக்கி நீந்திச் சென்றது. ஒருவர் எவ்வித பலனையும் பாராமல் எமக்கு உதவி செய்தாராயின் அவரின் உதவியை நாம் எம் வாழ்நாளில் என்றுமே மறந்துவிடலாகாது. அவருக்கு நன்றியுடையவனாக இருத்தல் வேண்டும். மாறாக அவருக்கு கேடு செய்ய நினைப்போமானால் அது நம்மையே வந்து சேரும். வணக்கம்.